ஹே ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மைன்கிராஃப்ட் சர்வர் கேம் பிளே. ஸோ இந்த வீடியோவில் ஆதித்யா ப்ரோ தான் நம்ம கூட வந்திருக்காரு. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சு பேச கட்டுவோம். எவன்டா அடிச்சது? ஆஹா, கிரீப்பர் பைய விடுச்சாண்டா. அங்கிட்டு ஒண்ணு இன்ட்ரோவா நான் அப்படியே இது வாய்ஸ் ஓவர்ல கொடுத்துக்கிட்டேன். கைஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பேசுறது மட்டும் தான் கேட்கும். ஆதித்யா ப்ரோ பேசுறது எதுவுமே கேட்காது கைஸ். ஸோ நான் மட்டும் தான் பேசிட்டு இருப்பேன் தனியா, எதுவும் நினைச்சுக்காதீங்க. 3 கிரீப்பர்ரா நீ சுத்தி. அங்க ஒண்ணு, இங்க சைட்ல ஒண்ணு. இதுல செடியெல்லாம் அந்த அடிக்கு முள்ளு செல்ல சுத்தி. நான் பேசாம புளி தாண்டி உள்ள போறேன். என்னது இது? நானும் சாப்பிடுறேன். இன்னும் ஒரே சாப்பிட்டு ஏவா உள்ள போயிரும். புளிய தண்டா. திரும்ப ஒரு ஸ்பாய்லர் அலர்ட். இப்போ நான் எப்படி தான் குழி தோணும், இப்போ நான் சாவதான் கழிச்சு போறேன். ரெடிகஸ்ட் நான் இங்க புளிய தோண்டிட்டேவா டக்குனு. தண்ணிக்குள்ள இருந்து எப்படி டேமேஜ் இருக்கும்? அடே போட்டு சொல்லிட்டடா. ஏன் நல்லாவே இருக்க மாட்டா? அது இப்ப எங்களா இருக்க? நான் உனே சொல்லி வரீங்களா? ஆதித்யா ப்ரோ ஏன்டா மைனிங் பண்ணிட்டு ப்ரோ இருங்க ப்ரோ. ஆமா அது பாத்துக்கலாம்டா, இப்படியே பேசுவோம்டா. ஸோ இந்த நைட்டு சர்வே பண்றதுக்கு ஒண்ணுமே செய்யல, அதனால உட்டனாச்சும் கட் பண்ணான்னு சொல்லி கட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். நானே சூப்பரா அமைஞ்சிருக்கு நைட் நேரம். நம்மளுக்கு எல்லாம் ஆவாயிரம். நான் ஏவாச்சிட்டாங்களா? நான் ஏவாச்சு மட்டும் ஐயோ இவன் இங்க வந்துறான். ஒரு நோம்பி வர இருக்கு. நான் கூட வந்து பாஞ்சிருக்கேன் கேப்பர் மேல. இங்கடா பண்ணிட்டீங்க? இங்கேயா பேசப்போம்? இங்க அடிக்காண்டா. சாரி ப்ரோ, சோம்பி அடிக்கிறேன் பண்ணி வச்சுட்டேன். என்னடா சோம்பி சாய மாட்டீங்க? ரிட்டர்ன்ஸ் வாங்க கூட ரிட்டர்ன்ஸ் வாங்குறதே இல்லை. சோம்பிக்கெல்லாம் சாவர நம்ம நிலைமைய பத்தி நானும் சாப்பிட நினைக்கிறேன். நீரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோவா ஓடி. ஒரு எஃபோர்ட் சொல்லிட்டு அதே இந்த ஜோம்பி போட்டு தரனால ஆதித்யா ப்ரோ எங்க ஸ்பானாருன்னு தெரியல கைஸ். அவர் இடத்தவர மறந்துட்டாரு. ரெசரன்ஸ்ல கட்டின மாதிரி உயரமா கட்டும். ஏதே எங்க பேஸ்ல இருக்கேன்டா. இப்ப நீ ஒரு இடத்துல சுகர் கேன பிளான் பண்ணிட்டியா? சுகர் கேன
வா வா எவன்டா அடிக்கிறது கிளைண்ட் அடிக்கானு ஜிபே அடிக்காங்களே ஐயோ சாப்பிட்றேன் சாப்பிடாது எடுத்தேன் ஒரு ஓட்டம் மைன்கிராஃப்ட்னு கூட பார்க்கலையே நான் உடன் ஸ்வாட் செஞ்சுட்டேன் ஐயோ இல்ல அதுக்குள்ள மழை வந்துருச்சு இது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்ல நேரம் நம்மளுக்கு கிடையாதா இரு இந்தா எனக்கு டிஃபென்ஸ் இருந்தாலே இந்தா ப்ரோ நீயும் நல்லாவே இருக்க மாட்டடா இன்னைக்கு ஏது பண்றா நீ சாவலையா அப்ப இனிய மட்டும் தான் நீ போட்டது ஒரு நேரத்துல நானும் செத்துட்டேன் இப்ப எங்க இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வேற எடுத்துக்கிட்டியா வச்சு நான் போய் பெட் எடுத்து தந்துடுறேன் எங்கெல்லாம் சொல்லியிருக்கான்னு பார்த்து இன்னொரு ஆடு 3 ஆடு கிடைச்சிருச்சு ஒரு பெட்டு செய்ய முடியும் ஆனா ஒரு பெட்டை வச்சு என்ன வந்து நாக்கு காலிக்கணும் ஸ்டோன் எட்டியா ஒரு ஸ்வாடு செஞ்சிரு மனுஷன் இப்படி இல்லாதா ஒழுந்துடுற இந்தா 3 உள்ளு உள்ளடா எடுத்துக்கோ அந்த உள்ள இன்னொரு 9 மட்டும் 4 5 அயன்றா அந்தா இந்த உள்ள 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 பாரு இருக்கா போட்டீங்கன்னா ஐயோ இருக்கு இவ்வளவு சீக்கிரமா எனக்கு கிடைச்சிருச்சு பரவாயில்லையே ஒரு ஷீல்டு பண்ணிடு ஒரு ஷீல்டும் ஒரு ஸ்வாடும் ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2 பேர் ஒரு பெட்டில் தூங்க முடியாது. ஸோ 2 பேர் தூங்கினா தான் பகலாகும். ஸோ ஆதித்யா அப்புறம் வந்து இப்போ லெஃப்ட் ஆயிடுவாரு. நான் வந்து தூங்க போறேன் guys. ஓகே நான் போய் தூங்கிடுறேன். நீ வேற செத்த பேர் நேரம் வந்துட்டாண்டா உள்ள. ஓகே
செத்து ஒரு காட்டுல அங்க வச்சு போராடிட்டு ஒரு சொம்பியை கையில் அடிச்சு வராத இனிமேதான் தூங்க போறேன். தூங்கிட்டேன் வா. இப்போ தூங்கிட்டேன். அப்புறம் அதுக்குதான் அடியன்னு சொல்லி இரு சார்ஜ் வச்சிரும். பர்மா வச்சிருந்தீங்க அதுதான் பேச்சு. இப்போ ஓகேவா? இது ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கா? வேண்டா சரி ஓகே. இந்த காமெடி ஆல்ரெடி புதைச்சாச்சு. இன்னும் அந்த காமெடி உயிரோட இருக்கு. இந்த காமெடியா தான் ஆல்ரெடி புதைச்சிட்டோம். அந்த காமெடி இன்னும் உயிரோட இருக்கு. இந்த காமெடிய புதைச்சாச்சு. இன்னும் இது உயிரோட இருக்கான்னு கேட்கும். ஒன்னும் இல்ல, சொரக்காயில உப்பு இல்ல, அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். இதுக்குள்ள கோல் இருக்கு. கோல்டு இல்ல. உள்ளு கிடந்துச்சா? அந்த பயவுலயே கொண்டு போட்டு கழிக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு உள்ள இருந்தா போதும், பெட்டு செஞ்சிடலாம். என்னது ராக்கெட்டா? சரி சரி ஓகே இப்போ அதுக்குள்ள சிக்கிங் ஐடியா சொல்லி சொல்லுது. என்னன்னு வைக்கலாம்? ஓகே நாலாயிரம் வரும்போது சொல்லுவாங்க. இருக்கும் இல்லை என்னத்த? சரி மூடிட்டு அந்த வேலையை பாடுற போல.
உனக்கு என்னென்ன பொருள் வேணும்? 11 போறதுக்கு என்னது? இது கோயில் இது வேணுமா டார்ச்சி? சரி ஓகே, பார்த்து போயிட்டு வா. ம். அண்ட் அகைன் இன்னொரு ஸ்பாய்லர் அலர்ட். ஸோ இப்போ போன ஆதித்யா அப்புறம் வந்து செத்துதான் கைஸ் வருவாரு. ஒரு லேயர் மட்டும்தான், இன்னும் ஹைட்டு கூட அவ்வளோ தேவைப்படாது. இந்த ஹைட்டு கூட போதும். இந்த ஹைட்டை மட்டும் வச்சுட்டு ஸ்பானரா? என்ன ஸ்பானரு? என்ன ஸ்பானர்ரா? எல்டன் ஸ்பானர்னா நல்லா இருக்கும். ஜாம்பி ஸ்பானர் என்ன? திண்ணத்தோட கேல்மே கோல்டன் ஆப்ல என்ன இன்னும் வரல இங்க? கோல்டன் ஆப்ல திண்ணத்தோட வேண்டியதானடா? எல்லா இடத்துலயும் அதே லட்சணத்துல தான் இருக்கு. நாளைக்கு என்ன பண்ண போறேன்னா கீழே ஒரு பிளாக் பண்ணிக்கிற மாதிரி. இந்த இடம் இந்த இது அப்படியே இருக்கட்டும், இதுவும் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அந்த இடத்துல வந்து வேற இதை பற்றி இப்போ வந்து கரெக்டா இந்த ஒரு பிளாக் மட்டும் எடுத்துட்டு எல்லா பிளாக்கும் நெஞ்சு வேண்டியதான். நல்ல சாச்சு செய்யும். இந்த இடத்துல செஸ்ட் வச்சுட்டு நீ அவனை சுட்டாடா? எனக்கு வரைஞ்சிக்கார பாதைய தெரியலையா? இப்படி போடா, ஒழுங்கா அப்படி போடா. இது உனக்கு வேற வேலை. இந்த இடம் வழியை மட்டும் பெருசு பண்ணிடுவான்டா. வச்சு பார்ப்போம் காலேஜ் டீம்ல எப்படி இருக்கு. இது நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல. ஜெயிச்சிரண்டி தான். கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆதித்யா போரோ வந்து இருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு வேலையா வெளியே போயிருக்காரு கைஸ். ஸோ நம்ம தான் இப்ப பாத்தீங்கன்னா தனியா விளையாண்டுகிட்டு இருக்கோம். ஸோ இப்ப நம்ம தான் இந்த ஸ்லாபையும் பிளேஸ் பண்ணணும் கைஸ். அவ்வளவுதான் கைஸ், பிளேஸ் பண்ணி முடிச்சாச்சு இந்த ஸ்லாப் எல்லாம்.
அப்படி இந்த ஸ்லாபை பிளேஸ் பண்ண கையோட அந்த ஸ்டார்ஸும் போட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஸ்டார்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் கைஸ். டக் டக்குன்னு இந்த மேல இங்கிட்டுலாம் போட்டுருவாங்க ஸ்டார்ஸ். இது மேல போட்டு இந்த இடத்த உடச்சு விட்டுட்டு இன்னும் ஸ்டார்ஸை போட்டு முடிச்சிடும் டக் டக்குன்னு. நைட் ஆயிடுச்சு, இப்ப போய் தூங்கிடுவோம் கைஸ். பெட் எடுத்துட்டு கீழே போய் தூங்கிடுவோம் பேசாம. இங்க மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால இப்ப தூங்க முடியல கைஸ், அதனால கீழே போய் படுத்து தூங்கிடுவோம் கைஸ். பெட் எடுத்து இப்படி போட்டு படுத்து தூங்கிடுவோம் கைஸ். அவ்வளவுதான் கைஸ், ஸ்கிப் பண்ணியாச்சு ஹைட்டா. அடுத்து இப்ப இந்த பாத்தீங்கன்னா கீழே இருக்க ஃப்ளோரை போட்டாச்சு. அடுத்து மேல இருக்க சீலிங் தான் கைஸ் போடணும். இதுதான் பாத்தீங்கன்னா பெரிய தலைவலி, அதையும் இப்ப போட்டு முடிக்கணும் கைஸ். ஓகே அவங்க மைண்ட் பண்ணுவாங்க கைஸ். இப்ப உட்காந்து கைஸ் சீலிங் உடைக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அளவு எடுத்துக்கிடுவாங்க கைஸ். ஐயோ பாலிஸ்ட் போடுறதுக்கு நார்மலா போட்டேன். இப்ப இந்த இதை போட்டுட்டு அதுக்கடுத்து இந்த கேப்ல வந்து செஸ்ட் வச்சிருவாங்க கைஸ். இந்த கேப் இந்த சவரொட்டி செஸ்ட் வச்சுட்டு மித்த எல்லாத்தையும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மைண்ட் பண்ணிடுவோம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரூஃப் மாதிரி கவர் பண்ணிடுவாங்க கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் மைண்ட் பண்ணிடுவாங்க கைஸ் டக் டக்குன்னு. அவ்வளவுதான் கைஸ், மைண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா திரும்ப இந்த இதை வந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா ரூஃப் போடணும். இந்த சைடு இந்த கேப்ல வந்து ஒரு ஸ்டேர்ஸ் போட்டுட்டு அடுத்து அங்கனக்குள்ள செஸ்ட் வைக்கணும். அதே மாதிரி இதுக்கு நேர் ஆப்போசிட்லயும் வைக்கணும் கைஸ். ஸோ இங்கிட்டு அதுக்கடுத்து இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு, இங்க தேவையில்ல. ஸோ இந்த இடத்துல வந்து வால் போட்டுருங்க. ஸோ அடுத்து வந்து வால் போட்டுட்டு வந்து உங்களை பாக்குறேன் கைஸ். ஸோ அவ்வளவுதான் கைஸ், போட்டு முடிச்சாச்சு. இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் வச்சாச்சு. ஸோ இங்கிட்ட ஒண்ணு இங்கிட்ட வச்சாச்சு. அடுத்து இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். கேவலமா தான் இருக்கும், சரி பரவாயில்ல இது காட்டும். இந்த இடத்துல வந்து கரெக்டா இங்கிட்ட ஒரு ஸ்டோன் இங்கிட்ட ஒரு ஸ்டோன் வச்சிரும். கீழே தான் பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர் ஸ்டோனுக்கு மைனிங் பண்ணுங்க கைஸ், அதனால அதே ஒரு கேவ மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கிட்ட ஒண்ணு செஸ்ட் வைக்கிற கடை வச்சாச்சு. அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு பின்னாடி இருக்கிறதான் கைஸ் வைக்கணும் கைஸ். மரம் வெட்டிட்டு வரும்போதுதான் கைஸ் இங்க பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி மரம் வெட்டிட்டு வந்தாச்சு கைஸ். வரும்போதுதான் இங்க பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு கைஸ். நம்ம கையில போன இருந்துச்சு. இதை பாத்தீங்கன்னா இப்ப டைம் பண்ணிடுவோம் கைஸ். டைம் பண்ணியாச்சு. இப்ப இதை உள்ள கூட்டு போய் வச்சிருவோம். வா ஃபாலோ பண்ணி கை வா. வருத மாட்டேங்குது. பாத்தீங்கன்னா தரத்தன உள்ள கூட்டு போயிடும். இந்த வந்துச்சு பாத்தீங்கன்னா இதை உள்ள கூட்டு போய் உள்ள தள்ளி அந்த வச்சாச்சு கைஸ். அவ்வளவுதான் கைஸ் வச்சாச்சு. எடுத்து செஸ்ட் தான் கைஸ் பிளேஸ் பண்ணணும் கைஸ். இப்ப பாத்தீங்கன்னா செஸ்ட் செய்ய ஆரம்பிச்சாச்சு கைஸ். செஸ்ட் செஞ்சு டப்புன்னு பிளேஸ் பண்ணிடும். அதுக்கு முன்னாடி செஸ்ட் எல்லாத்தையும் செஞ்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு 13 செஸ்ட் இருக்கு. இதை பிளேஸ் பண்ணிட்டு அடுத்து தான் செஞ்சுக்கிடுவோம் கைஸ். இப்ப பாத்தீங்கன்னா டக்குன்னு பிளேஸ் பண்ணிடுவோம். ஒண்ணு செஸ்ட் காலி ஆயிடுச்சு கைஸ். திரும்ப போய் செஞ்சுட்டு வந்துடுவோம் கைஸ். செஸ்ட் பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு திரும்ப போய் பிளேஸ் பண்ணுவோம் கைஸ். டக்குன்னு செய்வோம். ஒரு 5 செஸ்ட் இருக்கு காணுன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் கைஸ், கரெக்டா ஆயிடுச்சு இடம். இப்ப இந்த சைடு பாத்தீங்கன்னா ரொம்ப செஸ்ட் வைக்கணும் கைஸ். இப்ப இங்க முன்னாடி இன்டீரியர் முடிஞ்சு வீட்டுக்குள்ள ரொம்ப பார்க்க நல்லா இருக்கும். ஸோ இந்த சைடும் செஸ்ட் வைக்கணும். அதுக்காக திரும்ப செஸ்ட் செய்யணும் கைஸ். ஸோ அவ்வளவுதான் கைஸ், செஸ்டையும் பிளேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இங்க தூங்க முடியல. ஸோ அதனால நம்ம மைண்ட் பண்ணி வச்ச கேவுக்குள்ளே போய் தூங்கிடும் கைஸ். ஏன்னா அங்க மான்ஸ்டர் வருது அப்படின்னு வருது கைஸ். மேல தண்ணி இருக்கிறதுனால ஸோ இங்கனக்குள்ளேயே தூங்கிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு வேற வழி இல்லை. இப்ப வேறுன்னு போயிட்டு இந்த இடம் எப்படி இருக்கு இங்கனக்குள்ள ஒரு பிளாக்க போட்டு அடைச்சிடுவோம். இந்த இடம் வேணா அப்படியே இருக்கட்டும், ஒரே ஒரு கேப் மட்டும். டக்குன்னு போயிட்டு நம்ம செஸ்ட் வச்சோம் இல்லையா, செஸ்ட்ல வந்து நம்ம ஸ்டோனு எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருவோம் கைஸ். மேல இருக்க எல்லாத்துலயும் ஸ்டோன் வச்சிருவோம். இது வந்து லாஸ்ட் வரைக்குமா நீடிக்குமான்னு என்கிட்ட கேட்காதீங்க, ஏன்னா எனக்கே தெரியாது இது லாஸ்ட் வரைக்கும் நீடிக்குமான்னு. கீழே வந்து அந்த வெள்ளை கலர் பிளாக், இந்த ஃப்ளோரிங் இதெல்லாம் போட்டோம்னா இந்த வெள்ளை கலர் பிளாக் வச்சிருவோம். அதாவது ஸ்டோன்னா ஸ்டோன் சம்மந்தப்பட்டது எல்லாமே, அதே மாதிரி இந்த பிளாக்னா இந்த பிளாக் சம்மந்தப்பட்டது எல்லாமே. ஸோ அந்த மாதிரிதான். இப்ப மேல போயிட்டு இடிஞ்சிருச்சு கைஸ். இப்ப போய் மரத்தை வெட்டுவாங்க கைஸ். அவ்வளவுதான் கைஸ், மரத்தை வெட்டி அடிச்சிருச்சு. அங்க பாருங்க கைஸ், பண்ணி அந்த பண்ணி போய் அடிச்சுட்டு வந்தோம். பண்ணி காய்ஸ் பிளிங்ஷிப் காய்ஸ் போடு.
இன்னைக்கு ஒரு பிடி இத முதல்ல பிடிக்கணும் கைஸ். இந்த பின்ஷிப் அப்படியே பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்க லீடை வச்சு இந்த அவங்களுக்குள்ள ஒரு ட்ரேடர் வந்தாங்க கைஸ், அவனை தான் அடிச்சிட்டோம். ஸோ இந்த லீடை வச்சு ஓடாத, ஓடாத, இங்க வா. இதை இப்படியே பிடிச்சிட்டு இந்த பின்ஷிப்பை வந்து ஒரு 4 குழியை போட்டு அடைச்சிருவாங்க கைஸ். இந்த பின்ஷிப்பை வந்து இப்ப பிடிக்கணும், அவ்வளவுதான், பிடிச்சாச்சு. இங்க வா, இங்க வா. இதை பாத்தீங்கன்னா இங்கனக்குள்ள ஒரு குழியை தோண்டி அந்த குழியில அடக்கி பார்ப்போம் கைஸ். இப்போ பாத்தீங்கன்னா இதான் பின்ஷில்கான குழி. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா அதை உள்ள தோணும். இல்ல போ உள்ள 1 ஒரு அடி தான் அடிச்சிருக்கோம், பரவாயில்ல. 2 3 4 5 6 கைஸ் செத்துரும் கைஸ். இதுக்கு மேல அடிச்சா கரெக்டா? ஐயோ இன்னும் கைஸ் உண்மையிலே சொன்ன மாதிரி செத்துருச்சு. ஒன்னும் பின்ஷிப் கைஸ் போச்சு. ஐயோ ஏமா கொண்டேனே பின்ஷிப்ப. ரேரானது கைஸ், செம்ம ரேர். இது வந்து கைஸ் சும்மா சுத்திட்டு எஃபர்ட் தரனால இதுக்கு ஒரு கலர் ஒன்று கட்டிடுவோம் கைஸ். அவ்வளவுதான் கைஸ், கலரே கட்டியாச்சு கைஸ். இது பக்கத்துல ஒரு ஆர்ட் ஃபார்ம் கட்டிடுவோம் கைஸ், அதுக்கான நீவே அர்த்தமா. அவ்வளவுதான் கைஸ். ஸோ அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த பேஸும் அடுத்து இந்த ஸ்டோரேஜ் ரூமும் அடுத்த ஒரு பின்ஷிப் எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ஆள்ல போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again. Tata. Bye bye.